நான் டொக்லன் பகுதியை சேர்ந்தனா. என் பேர் ஜெயசோதி. அந்த பிரதர் காட்டதில் பொறுப்பாளருக்கு கூட்டம் வைக்கிறவர், ஒவ்வொரு புதன்கிழமையும் வைக்கிறவர். அப்போ நான் கூட்டம் நடத்துறதுக்கு வேலைக்கு போயிடுவேன், தொடர்ந்து போவேன். போன புதன்கிழமைக்கு முதல் 2 கிழமை நான் தொடர்ந்து போக இல்லை. அப்போ பிரதர் எடுத்து என்ன கேட்டார், நீங்களே வேற இல்லையன்று. அப்போ எனக்குள்ள நான் என்ன 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 ஆட்சி ஏன் வேற இல்லைன்னு கேட்டார். என்ன நடந்தது ஏன் வேற இல்லையன்னு. அப்போ நான் காரணங்களை சொல்லி கொண்டு போனேன். சொல்லி கொண்டு போயிட்டு நான் மனசுக்குள்ள டேச்சர் பாடங்களை நான் தொடர்ந்து பாடலாம் 2 கிழமை போட்டிடுவோம்ல. பிரதர் என்ன எடுத்து கேட்கிறார், எத்தனை நாட்கள் தொடர்ந்தே வருகினம் இல்லை என்று நினைச்சிட்டு பிரதருக்கு காரணங்களை அடுக்கி கொண்டு போனேன். பிறகு எனக்கு அந்த அர்ப்பண உரையில மாஸ்டர் சொன்ன உரையில அதை தான் பிழைய ஒத்துக்கொள்ளாம காரணங்களை அடுக்கி கொண்டு போனதை சொன்னதால எனக்கு என் மனம் சரியா வேதனைப்பட்டு நான் உடனே அதில் அழுதிட்டேன். பாருங்க, எங்களுக்கு ஒரு ஆள் எவ்வளவு நன்மையை செய்து கொண்டு அந்த உரைக்கு போயிட்டு வந்தால் அன்றைக்கு நாள் முழுக்க எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா எங்களோட காரியங்கள் எல்லாம் எவ்வளவு சக்சஸாக நடக்கிற நேரத்தில் நான் இந்த பிள்ளையை ஒத்துக்கொள்ளாம காரணத்தை சொன்னேன் என்று அதிலேயே நான் அழுதிட்டேன். அழுது எந்த தவறை நான் ஒத்துக்கொண்டுட்டு நான் கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். அதே நேரம் அதோட ஒரு அந்த நான் போன அந்த உரைக்கு முதல் வெள்ளிக்கிழமை உரை, சனிக்கிழமை போய் ஃபுல் நாளும் இருந்தேன். வியாழக்கிழமை சேர்ச்சியில் ஒரு ஃபாதர் வந்தேன். அப்போ தொடர்ந்து 3 நாள் போய் கொண்டிருக்கிறேன். அதுக்கிடையில் என்னோட கணவர் எனக்கு ஒரு கையல் ஓடர் ஒன்று எடுத்து தந்தார். அது வெளிநாட்டுக்கு எடுக்கிற ஓடர். அப்போ நான் திங்கக்கிழமை முடித்து கொடுக்கணும், என்னாலும் ஆண்டவருக்கு கொடுக்குற நேரத்தை நான் கொடுக்கணும் என்று வியாழக்கிழமை 6 மணியிலிருந்து 9 மணி மட்டும் சர்ச்சில் இருந்தேன். வெள்ளிக்கிழமை 6 மணியிலிருந்து 7:30 8 மணி வீட்டுக்கு போக 8:30 ஆகிட்டு. சனிக்கிழமை காலையிலிருந்து 7:30 மட்டும் இருந்தேன். ஆனால் அந்த ஆண்டவரோட ஆசீர்வாதம் அந்த ஓடரை கொடுத்ததே நான் எதிர்பாராத பல மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து நான் எதிர்பார்த்ததை விட லாபத்தை கொடுத்தது எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம். நேற்று முழுக்க அவர் சொன்ன நேரம் நான் 2-3 பேருக்கு எடுத்து சொன்னேன். பாருங்க, நான் கடவுளுக்கு இந்த ஓடரை முடிச்சு கொடுக்க வேணுமென்று இருந்து கூட நான் கடவுளுக்கு அந்த நேரத்தை கொடுத்ததால ஆண்டவர் எனக்கு வெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தந்ததற்கு நான் 4-5 பேருக்கு நேற்றே உணவு எடுத்து சாட்சி சொன்னேன். அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி. பாருங்க, இதுல 2 விஷயம் கொண்டு என்னுடைய தவறை ஒத்துக்கொள்ளும் பொழுது அவருடைய கிருபை எனக்குள்ளே வருகின்றது. 2வது, இந்த உலகத்திலே நாங்கள் முதலிடம் கொடுக்கின்றோம் யாருக்கு? அன்பு செய்கின்ற ஒருவருக்கா, பணத்துக்கா, அல்லது புகழுக்கா, அல்லது பதவிக்கா, அல்லது போதைக்கா, அல்லது பணத்துக்கா, அல்லது ஸ்டைலுக்கா? இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். என்னுடைய ஆண்டவர் யார்? 24 மணித்தியாலத்தில் கூடுதலாக நான் எதை பற்றி நினைக்கிறேனோ, யாரை பற்றி நினைக்கிறேனோ அதுதான் என்னுடைய கடவுள். சில பேர் தன்னுடைய நோயை பற்றியே நினைச்சு கொண்டிருப்பார்கள், அது அவருடைய கடவுள். சில பேர் மற்றவர் சொல்ல ஏதாவது வார்த்தையை வச்சு நினைச்சு வயதாக்கி வச்சுப்பாங்க, அவருடைய கடவுள் கவலை. இன்னொருவர் பணத்தை பற்றி, இன்னொருவர் அன்பு செய்கிற மகனோ காதலியோ கணவனோ இதைத்தான் நினைச்சு கொண்டிருப்பாங்க. இன்னொருவர் பணத்தை பற்றி, இன்னொருவர் குடியை பற்றி. இங்கே இந்த அனுபவத்தில் கடவுள் எனக்கு உங்களுக்கு என்ன சொல்ற, இறைவனுக்கு முதலிடம் கொண்டு சாட்டு போக்கு சொல்லாதே, எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொன்னார். கிழமைக்கு போய் படுத்துட்டு சொன்னால் எல்லாம் ஆஸ்பத்திரி. நான் போய் கடவுளுக்கு நேரம் இல்லைன்னு சொல்றேன். கடவுள் என்ன படைச்சா இந்த உயிர் மூச்சை தந்த அடைய நீ எந்த விருப்பப்படி வாழ்றான்னு சொன்னா நாங்கள் அப்பதையே வைக்க பார்க்கணும். அப்ப இப்படிப்பட்டாங்களா இருக்கும் காலையிலையா? அதனால இந்த அனுபவம் 2 சகோதரி கொடுத்ததுக்காக
ஆண்டவர் எல்லாருக்கும் தர ஆசைப்படுறார். யாருக்கு கிடைக்கும்? அவரை நேசிக்கிறாண்டா நான் எடுக்க ஆயத்தமா இருக்கணும், என்ன மாத்த ஆயத்தமா இருக்கணும். என்னுடைய ஈகோ, என்னுடைய வைராக்கியம், என்னுடைய சுயநலத்திலிருந்து விடுதலையாகி நான் சொல்றான் சரி என்று விட்டுட்டு என்னுடைய தவறை ஒத்துக்கொண்டு ஆண்டவரை உளந்திறக்க வேண்டும். Open your heart. உளந்திறக்கணும். மூடி வச்சு கொண்டு இருந்தோம்னா எல்லாம் வெளியால ஒத்துக்கணும், நம்முடைய கிருபைகள் வெளியால போயிடும். அப்போ முதல் ஓப்பன் யுவர் ஹார்ட், உள்ளத்தை திறந்து விடு. இரண்டாவது இடம் கொடு. திறந்து விட்டுட்டும் இல்லை நான் மாற மாட்டேன் என்று கொண்டு இருக்கலாம். மாற மாட்டேன் இவ்வளவுதான் ஆண்டோட வாழ்த்துக்கொண்டா இல்லை இல்லை எனக்கு நல்லா விளங்கு, ஆனா நான் மாற மாட்டேன். இடம் கொடுக்க வேண்டும். இடம் கொடுக்கல என்றால் கடவுளே வந்தாலும் வந்து மாத்திடலாம். கடவுளே வந்தாலும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தர முடியாது. அவர் ஆசையாக இருக்கிறார். நான் இடம் கொண்டு உளந்திறத்தல். இரண்டாவது இடம் கொடுக்கிறார். மூன்றாவது அவர் வரும்பொழுது, தூயாவை வரும்பொழுது அதை பெறுதல், ஏற்றுக்கொள்ள. நாலாவது அவர் சொல்றது செய்யும். நாங்கள் நிச்சயத்தான் செய்வோம், மற்றவர் சொல்றதான் செய்யறோம், இந்த உலகம் சொல்றதான் செய்யறோம். முதலாவது என்ன? ஒன்று உளம் திறத்தல், யூத்த வீமன், ஓப்பன் யுவர் ஹார்ட். இரண்டாவது இடமளித்தல், கடவுளுக்கு இடம் கொடுங்க, எங்களுக்குள்ளே வந்து அவர் கிருபை செய்ய. இதை நீ